மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பெண் தெய்வத்தின் மூலமாக பயங்கரமான அருளாசி கிடைக்க போகிறது. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் வழுக்கிறது. மத்தவங்க பார்வை இருந்தாலும் பரவாயில்ல, சனியாவது ராகுவாவது கேது அடப்போ நான் இருக்கேன், என் பிள்ளைக்குன்னு குரு வந்து நிக்கிறாரு. 2026வது வருஷம் மே மாசம் நடக்கக்கூடிய உங்களுக்கான வாழ்க்கை படத்திற்கான இந்த ட்ரீசர் தனியா எந்திரிச்சு நின்று ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் மாறப்போகிறது. உலகெங்கும் உள்ள ஃபுல்லான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்தி. உலகத்துல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல. திடீர்னு 7:30 பயமுறுத்தினாங்க. கடைசியில பார்த்தா 7:30 மாதிரி எனக்கு தெரியல. இன்கிரிமெண்ட் வந்துச்சு, ப்ரமோஷன் வந்துச்சு. திரும்ப ஒண்ணுமே இல்லைன்னாங்க. கடைசியில பார்த்தா ஐயோ ஏண்டா வாழ்றோன்ற நிலைமைக்கு மீனராசிக்காரங்களை போட்டு பாடா படுத்துது. இப்ப சனி வேற வக்ரம் ஆயிட்டாரா. குரு வீட்டுல வந்தீங்க, ஒண்ணும் பண்ணாதுன்னு ஊரெல்லாம் சொன்னீங்க. நீங்களும் தான் சொன்னீங்க. நாங்க படுற பாடு எங்களுக்கு தானே தெரியும். நிஜமாவே நல்லாதான் இருக்கீங்க. மற்ற ராசிக்காரெல்லாம் கதறுவாங்க, நீங்க கண்ணீர் தான் விடுறீங்க. அது வரைக்குமே உங்களை குரு பிளஸ் தான் பண்ணியிருக்காரு. 10க்கு இப்ப வேற அதிச்சாரமாக வந்து மீனராசிக்காரர்களை என்னெல்லாம் செய்ய காத்திருக்கிறார் வாங்க பார்க்கலாம். இந்த 2 மாசம் குரு அதிச்சாரமாக பெயர்ந்து உங்க வாழ்க்கை படத்துக்கான என்ன ட்ரீசரை என்ன ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து குரு அமர போறார். அது மட்டுமா, அப்படியே டைரக்டா ஸ்வயங்னு உங்களைதான் பார்க்க போறார். உங்களைதான் பார்த்து தீர்வேன் அடம் பிடிக்கிறார். என்ன பண்றது சொல்லுங்க. ராசிநாதனுடைய பார்வை பட்டா வேற ஏதாவது தனுசு ராசிக்காரங்களை கேட்டு பாருங்க எப்படி கெத்தா இருந்தாங்கன்னு. இந்த மீனராசிக்காரங்க அதோட சூப்பரா இருக்க போறீங்க. 5ஆம் இடம் வழுக்க போகிறது. 5ஆம் இடத்தின் வழியாக உங்களுடைய சொந்த லக்னம் வழுக்க போகிறது, சொந்த ராசி வழுக்க போகிறது. 11ஆம் இடத்திற்கு ஒரு பார்வை கிடைக்க போகிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வழுக்கிறது. எப்பா என்னத்த நான் சொல்ல, நான்லாம் வந்து மீனராசிக்காரங்கெல்லாம் பலபலன்னு சொல்லாம சுபம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடவா லாஸ்ட்ல. செமையா இருக்குங்க. நிறைய குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது, இஷ்ட தெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது. அது எக்ஸ்பெஷலி போய் உட்கார்ந்து இருக்கிற இடம் காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, அதுவும் நீர் ராசி. சரராசியாக இருந்தாலுமே நீர் ராசி. பயங்கரமான அம்பிகையுடைய எனர்ஜி, குடும்பத்துக்குள் இருந்து அம்பிகையை கொண்டாடுபவர்கள் மூலமாக வரக்கூடிய எனர்ஜி செம்மையா இருக்கு. உங்க அம்மா கும்பிடுறாங்களாலும் சரி, இல்ல உங்க வீட்டுக்காரம்மா கும்பிடுறா பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, உங்க பாட்டி கும்பிட்ட பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, இல்ல உங்க நாத்தனார் கும்பிட்ட பெண் தெய்வம், உங்க அண்ணி கும்பிட்ட பெண் தெய்வம், ஏதோ ஒரு பெண் தெய்வங்க. மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பெண் தெய்வத்தின் மூலமாக பயங்கரமான அருளாசி கிடைக்க போகிறது. அதுவும் வாழைக்குமரி என்று சொல்லக்கூடிய பாலாவோட கடாட்சம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் வழுக்கிறது. உங்க மேலேயே குருவோட பார்வை, ராசிநாதனுடைய பார்வை. மத்தவங்க பார்வை இருந்தாலும் பரவாயில்ல, சனியாவது ராகுவாவது கேது அடப்போ நான் இருக்கேன், என் பிள்ளைக்குன்னு குரு வந்து நிக்கிறாரு. வேற யாராவது வருவாங்களா? மிஸ்டர் குரு நல்லவர் தான். யூஸ்வலி மீனராசிக்காரங்க நல்லதான். இப்ப இன்னும் கொஞ்சம் என்ன பிரச்சனைனா, இது வரைக்கும் தாமரையில தண்ணீர் மாதிரி இருந்தாங்க, இப்ப அப்படியே வலிக்கிட்டு போற தண்ணி மாதிரி மாறிடுவாங்க. பிரபஞ்சம், ஞானம், காஸ்மோ எனர்ஜி, ஜோதிடம், ஆன்மீகம், அந்த சொற்பொழிவு இந்த சொற்பொழிவு அப்படின்ற மாதிரி, இறைபக்தி அப்படின்ற மாதிரி அப்படியே நான் சித்தரா மாறுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்ற அளவுக்கு அப்படியே யோக நிலையில போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு வர காத்தி. எங்க சின்ன பிள்ளையா மீனராசி இருந்தா கூட இந்த தடவை பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுங்க, நடக்கும். பாருங்க, நீங்களே பாப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிவனுடைய கடாட்சம் சூப்பர், அம்பிகையுடைய கடாட்சம் செமையா இருக்கு. நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை லக்னம் வழுக்கிறதுனால, அதான் அப்படி 1ஆம் இடமா நான் லக்னமா தான் எடுப்பேன். லக்னம் வழுக்கிறதுனால நிறைய பேருக்கு தொழில் மேன்மை, இதுவரைக்கும் இருந்த படபடப்பு, இதுவரைக்கும் இருந்த பயம் பதட்டம் அதெல்லாம் நீங்கி ஸ்ட்ராங்கா தெளிவா ஒரு முடிவெடுப்பீங்க. எதுல? வேலையில. ஏன்னா சனி என்பவர் வேலைக்காரகர், சனி என்பவர் சித்தப்பா, சனி என்பவர் அண்ணன்மார். இந்த நிறைய இருக்கு சனிக்கு காரகத்துவம். இந்த இடங்கள்லாம் ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வர காத்திருக்கிறது. 11ஆம் இடம் வழுக்க போறதுனால கண்டிப்பாக ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு அமானுஷ்ய உணர்வு, ஒரு ஆன்மீகம் எல்லாம் வரப்போகுது. அது மகரத்தோட வீடு வேற, அது சூப்பர். அப்படியே இப்படிக்கா வந்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியோட இன்னொரு வீடு, பாக்கியஸ்தானத்தோட வீடு. செவ்வாயோட வீட்டுல வந்து அப்படியே குருவோட பார்வை, விருச்சிகத்துக்கு குருவோட பார்வை சூப்பரா இருக்குங்க. ஞான மார்க்கத்துலதான் போறீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை மீனராசிக்காரங்க எங்கே நிம்மதி அப்படிலாம் விட்டுட்டு என்கிட்டதான் நிம்மதி வந்து பாரு அப்படின்ற மாதிரி திடீர்னு ஞானமா, திடீர்னு சாமியாரா, திடீர்னு பக்தி மார்க்கத்துல, திடீர்னு சித்த மார்க்கத்துல, திடீர்னு யோக மார்க்கத்துல அப்படிலாம் போறதுக்கான காலத்துல இந்த 1 மாச காலம் உண்டாக்கி கொடுக்கும்.
நிறைய பேருக்கு இந்த தடவை உத்ராட்சம் கிடைக்கும். கிடைச்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. நிறைய மீனராசிக்காரர்கள் இந்த தடவை உத்ராட்சம் கிடைக்கும். யாராவது ஒரு ருத்ராட்சம் கொடுப்பாங்க, இல்ல நீங்க ருத்ராட்சம் போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் பிறவி கொடுப்பன இருந்தாதான் நடக்கும். சிவனுடைய அருள் வேற லெவல்ல உங்களை இயங்க போகுது. காவல் தெய்வத்துடைய அருள் வேற லெவல்ல இயங்க போகுது. சனி எல்லாம் காவல் தெய்வம். அப்படியே அங்க இருந்து குருவுடைய பார்வை நிறைய 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 பிளஸிங், நிறைய சித்தர்களுடைய பிளஸிங், நிறைய முனிவர்களுடைய பிளஸிங், நிறைய யோகிமார்களுடைய பிளஸிங், நிறைய காவல் தெய்வத்தோட பிளஸிங் இதெல்லாம் கிடைச்சு இந்த தடவை மீனராசிக்காரர்கள் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம். உங்களுக்கா ஏழு நடக்குதுன்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உசுப்பேத்துற மாதிரியே மீனராசிக்காரங்க திரும்ப எகெயின் கெத்த காலத்துக்கு விட்டு நடத்து வரக்கூடிய யோகமான காலகட்டம் இனிதே ஆரம்பம். எகெயின் என்ன ஆகும்னா குரு வக்ரகதி அடைஞ்சு திரும்ப மேல் நோக்கி போய் அதே மாதிரி கேந்திரம் ஏறி, ராசிநாதன் கேந்திரம் ஏறினா நல்லது தானே, இப்பதானே சொன்னேன். திரும்ப கேந்திரம் ஏறி நம்மளுக்கான வேலையெல்லாம் திரும்ப பார்க்க போறேன். 2026 வருஷம் மே மாசம் நடக்கக்கூடிய உங்களுக்கான வாழ்க்கை படத்திற்கான இந்த ட்ரீசர் கண்டிப்பாக உங்களை புது ஞானியாகவும் புது அறிவாளியாகவும் எந்த இடத்துலயும் பயப்படாம தனியா எந்திரிச்சு நின்று ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் மாறப்போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க, தனியா நிக்க போறீங்க, எதை பத்தியும் பயப்படாம நிக்க போறீங்க. நீங்க நிக்கிற தோரணையில் உங்களுடைய தன்னம்பிக்கை வெளிச்சம் போட்டு காட்டப்பட போகிறது. நிறைய விஷயம் கத்துக்க போறீங்க. சூப்பரா இருக்கு. மீனராசிக்காரர்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலமாக இந்த அதிச்சார பயிற்சி இனிதே ஆரம்பம். இந்த அதிச்சாரமா போறக்கூடிய இந்த குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போறார், என்னெல்லாம் நடக்க போகுது, இது அப்படியே எடுத்துக்கணுமா இல்ல சும்மா ஏதோ ஒரு இங்க இருந்து பார்க்கும்போது இந்த வக்ரம் இந்த அதிச்சாரம் அப்படிலாம் நிறைய யூடியூபர்கள் போன் பண்ணி கேட்டாலும் சரி பேசினாலும் சரி இங்க இருந்து பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரியா? என்னதான் அப்படின்னா வக்ரகதி அடைதல் அப்படின்றது கொஞ்சம் பின்னோக்கு போகக்கூடிய ஒரு தன்மை. நம்ம இங்க இருக்கும்போது எல்லா பிளான்ட்டும் நம்மளால மேக்சிமம் இப்ப பார்க்க முடியல. நம்ம உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஞானக்கண்ணால் பார்த்திருக்கிறார்கள். இப்பயும் சில பிளான்ட் நம்ம போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கான கருவிகளை வைத்து பார்க்கும்போது வானியல் கோள்களுடைய சுழற்சி எல்லாம் நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலுமே இந்தந்த நேரத்தில் இது நடக்கும் என்று ஒரு பஞ்சாங்க கணிப்பின் மூலமாகத்தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் மட்டும் இல்ல, எல்லா ஜோதிடர்களும் அதை வச்சுதான் பலன் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்ப அந்த வகையில வக்ரகதி அடைதல் அப்படின்றது பின்னோக்கி போகக்கூடிய ஒரு தன்மையில் தெரியும். பின்னோக்கி போகக்கூடிய தன்மைனா என்ன அப்படின்னா, நீங்க ஸ்பீடா போகும்போது பிளானட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரியான ஒரு மாயை தோற்றம் ஏற்படும். இப்ப நம்மளே ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம்னா நம்ம இப்படி உட்காந்து இருக்கும்போது நம்ம ஸ்பீடா போகும்போது மரம் செடியெல்லாம் பின்னாடி போற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்காண்டி மரம் செடியெல்லாம் பின்னாடியா போகுது, அது அந்த இடத்துல இருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னோக்கி போறோம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது ரொம்ப தூரமா பாத்தீங்கன்னா காணல் நீர் தோன்ற மாதிரி இருக்கும். பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது. அப்ப ரொம்ப தூரமா பார்க்கும்போது ஏதோ ஒரு தன்மை அங்கு தெரிவிக்கப்படும். அது கொஞ்சம் அதிச்சாரமாக போறது. அப்ப இந்த தடவை கொஞ்சம் முன்னோக்கி போகக்கூடிய தன்மைக்கு பேர் அதிச்சாரம், பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு பேர் வக்ரகதி அடைதல். கிளியர்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சும்மா இந்த பயிற்சி பலன் சொல்லும் போது எதற்காக இதை சொல்கிறோம் என்ற ஒரு குறிப்பு வேண்டும் அப்படின்றதுக்காண்டி நான் இதை சொல்றேன். ஓகேவா? இப்ப இந்த குரு என்ன பண்ண போறாரு, மிதுன ராசியில் அமர்ந்து உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனின் 3ஆம் வீடான மிதுன வீட்டுல அமர்ந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு வகையான பலாபலன்களை செஞ்சுட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா 9 மாசமா 10வது மாசம் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சோடனே இந்த பயபிளைக்கு பண்ணது போதும், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு குரு முடிவு பண்ணி டைரக்டா இறங்கி வேமா என்ன பண்ண போறாரு, கடகத்தை நோக்கி வர போறாரு. அங்கேயே இருந்துருவாரா அப்படின்னா இல்ல இல்ல. இப்போ நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூவிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் நடிக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு அப்படின்னா அந்த படத்தை பத்தியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. படத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் முழு பிக்சர் நம்ம போய் பார்க்க போறோம். ட்ரெய்லரை பார்த்தாலே வாவ் படம் ஹிட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இல்ல சில பேருக்கு ட்ரெய்லரை பார்த்து அப்படியே படத்தை கூப்பிட வச்சு உள்ளுக்குள்ள அப்புறம் அது முக்கியம் இருந்துச்சா நல்லா இருந்துச்சான்றது நம்ம டிசைட் பண்ண போறோம். சோ இந்த தடவை இந்த அதிச்சாரமாக இந்த 3 மாத காலம் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் உங்க வாழ்க்கை படத்துக்கான ஒரு ட்ரெய்லர். ஓகே, புரிஞ்சிச்சுல? அவ்வளவுதான். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் நம்மளுக்கான படத்தோட தன்மை தெரிய போகுது. சோ இப்பயே நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த ஒரு வருஷம் எந்த ராசி, நான் மட்டும் இல்ல எந்த அஸ்ட்ராலஜரையும் பார்க்க வேணாம், ஓகே நல்லாதான் இருக்க போகுது அப்படின்னு கெத்த காலத்துக்கு விட்டுட்டு போயிடலாம். ஏதோ ஒண்ணு அடி வாங்குச்சுன்னா கூட கண்டிப்பா பாருங்க, அப்ப அதுக்குள்ளே நம்ம தசா புத்தி மாறிட்டு போறோம் இல்லையா. எல்லா தசா புத்திக்கு தகுந்த மாதிரிதான் கோச்சார கிரகம் சேர்ந்து வேலை பார்க்க போகுது.